அப்போ இரண்டாவதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தானை அவன் நினைக்க காரணம் என்ன? இந்த யோர்தான் எனக்கு வழிகாட்டும். அந்த இறங்குகிற என் இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த யோர்தானுக்கு அடையாளமா இருக்கிற என் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணுவா? எனக்கு வழியே காட்டுவா. நடக்க முடியாத வழியில நான் எந்த பக்கம் போறது தெரியல, எந்த வாழ்க்கையை தேர்வு செய்யறது தெரியல, எந்த வேலையை தேர்வு செய்யறது தெரியல, எந்த வீட்டுக்கு போவது தெரியல, எந்த ஊர்ல போய் நான் இருப்பதுன்னு தெரியல அப்படின்னு திக்கற்ற நிலையில இருக்கிற, வழி தெரியாம திகைத்து போய் இருக்கிற வேலையில வழிகாட்டுகிற தெய்வம் தான் அந்த இறங்குகிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அவரை அவன் நினைச்சு பார்க்கிறான். மூன்றாவதாக அதே 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, நடக்க வேண்டிய வழியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, இதுவரைக்கும் நீ அந்த வழியில போனதில்லை. என்னது? இதுவரைக்கும் நீ அந்த வழியில போனதே கிடையாது. அப்படின்னா ஏசப்பா என்ன செய்யறாரு? புது வழியை தொடங்குறாரு. அல்லேலூயா. எப்பவுமே ரொட்டீனா போற ஒரு பாதை இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை நினைக்கிற பிள்ளைகளுக்காக அவரை என்ன பண்றாராம்? சில நேரங்கள்ல புதிய பாதைகளை உருவாக்கி தருவார். வழியே இல்லாத இடத்துல வழிகளை திறந்து கொடுப்பார். வாசலே இல்லாத இடத்துல வாசலை திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட காரியங்களை திறந்து கொடுப்பார். இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது இந்த பக்கம் பார்த்தா செங்கடல், இந்த பக்கம் பார்த்தா பார்வோனின் சேனைகள், தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு புது வழியை உருவாக்கினார். என்ன பண்ணாரு? செங்கடலையே 2ஆ பிளந்து விட்டாரு. 2ஆ பிளந்துட்டு நடக்கவே முடியாத செங்கடலை இப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? அழகா தப்பிச்சு போகும்படியா ஒரு புது வழியை உண்டாக்குனாங்க. அது போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்து உனக்கு வழி தெரியாம இருக்கலாம், எந்த பாதையில போறது தெரியாம இருக்கலாம், எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, நீ யோர்தான் ஆகிய என்னை நினைக்கும் போது, இறங்குகிறவளாகிய என்னை நினைவு கூறும் போது, நான் உனக்காக புதிய வழிகளை உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவரை நினைக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தான் புதிய வாக்குத்தத்தம், புதிய வாசல் உங்களுக்கு தான், புதிய பாதை உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆமா.